ஹாய், ஜவ்வரிசி போண்டா ஸ்நாக்ஸ். அதோட கொஞ்சம் தக்காளி சட்னி வச்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும். எப்படி சேர்த்து வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணல் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour பக்கம் வச்சுக்கிட்டேன். வீட்டில் தோசை மாவு இருக்குன்னா ஒரு கப்பு தோசை மாவு எடுத்துக்கோங்க. அதில் ஊற வச்சுக்கிற ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சன்னமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டுக்கு வேணும்னு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சோடா போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes பக்கம் வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. அதில் இருக்கிற தண்ணியாக சரியாக போகும். இந்த கன்சிஸ்டி வந்தால் சரியாக போகும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சி வந்த பின்னாடி நம்ம போண்டா சின்ன போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் உள்ள கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கோல்டு கலர் வந்ததுனாலே எடுத்துக்கோங்க. எடுத்து சர்வ் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் தக்காளி சட்னி வச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.